வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். அரக்கோணம் அருகே எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்டு 2 பலி, 7 ரயில்கள் ரத்து. தஞ்சை, திண்டுக்கல் நகராட்சிகள் மாநகராட்சிகளாக தரம் உயர்வு, சட்டசபையில் முதல்வர் ஜெயலலிதா அறிவிப்பு. டெல்லியில் மார்க்சிஸ்ட் கட்சியினர் தாக்குதலால் கோபம். பிரதமர் மன்மோகன் சிங் சிதம்பரம் சந்திப்பை ரத்து செய்துவிட்டு மேற்கு வங்கம் திரும்பினார் மம்தா. விரிவான செய்திகள். அரக்கோணம் அருகே எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் பயணிகள் 2 இறந்தனர். 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். பீகார் மாநிலம் முசாபர்பூரிலிருந்து சென்னை வழியாக பெங்களூர் யஷ்வந்த்பூருக்கு எக்ஸ்பிரஸ் ரயில் சென்று கொண்டிருந்தது. அரக்கோணம் அருகே சித்தேரியில் புதன்கிழமை அதிகாலை 5:50 மணிக்கு ரயில் வந்தபோது திடீரென தடம் புரண்டது. இந்த விபத்தில் 11 பெட்டிகள் தண்டவாளத்தை விட்டு தடம் புரண்டன. இந்த விபத்தில் 2 பயணிகள் இறந்தனர். தெற்கு ரயில்வேயின் மீட்பு படையினர் விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். காயமடைந்த 50க்கும் மேற்பட்ட பயணிகளை மீட்டு அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். உயிருக்கு ஆபத்தான நிலையிலிருந்த 3 பேர் சென்னை அரசு பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து காரணமாக அரக்கோணம் ஜங்ஷன் வழியாக செல்லும் ரயில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. விபத்துக்குள்ளான ரயில் பயணிகள் பலர் மாற்று ஏற்பாடு மூலம் பெங்களூருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். கடந்த 2011ஆம் ஆண்டு செப்டம்பர் 14ஆம் தேதி இதே சித்தேரியில் சிக்னலுக்காக காத்து நின்ற அரக்கோணம் காட்பாடி பயணிகள் ரயில் மீது சென்னை கடற்கரையிலிருந்து வேலூர் சென்ற மின்சார ரயில் மோதியதில் 10 பயணிகள் இறந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அரக்கோணத்தில் ரயில் தடம் புரண்ட விபத்தை அடுத்து அந்த மார்க்கத்தில் செல்லும் 7 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். அரக்கோணம் அருகே சித்தேரி என்ற இடத்தில் முசராபாத் யஸ்வந்திபூர் எக்ஸ்பிரஸ் ரயில் புதனன்று தடம் புரண்டது. இதையடுத்து சீரமைப்பு பணிகள் துரிதமாக நடைபெறுவதால் அவ்வழியாக செல்லும் வெஸ்ட் கோஸ்ட், கோவை இன்டர்சிட்டி, மங்களூர் சங்கமித்ரா எக்ஸ்பிரஸ், பிருந்தாவன், திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட 7 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இச்சம்பவத்தால் பயணிகள் குறித்த நேரத்தில் தாங்கள் செல்ல வேண்டிய இடங்களுக்கு செல்ல முடியவில்லை என்றும், மேலும் சரியான வழிகாட்டுதல் இல்லாததால் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினர். நான் கோயம்புத்தூர் ட்ரெயினுக்காக சென்ட்ரலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னு கேட்டதுக்கு அரக்கோணத்தில் ட்ரெயின் தரம் புரண்டதுனால கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. நாங்கள் பஸ்ல போறோம். கோயம்புத்தூர் போறதுக்காக இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ஏறக்காக வந்திருக்கிறேன். இப்போ இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் கேன்சல் பண்ணிக்கிறாங்க. அது அரக்கோணத்தில் ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆனதுனால. ஏன்னா இங்கே ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட கேட்கும்போது ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்ன ஏதுன்னு ஒரு தெளிவாக ஒரு கிளியராக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் எப்போ ட்ரெயின் இருக்கும் என்னங்கிறது எங்களுக்கு ஒன்றும் செய்ய தெரியல. இப்போ நாங்கள் அடுத்து என்ன பண்றோம்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறோம். ரயில்கள் திடீரென ரத்து செய்யப்பட்டதால் தனியார் பேருந்துகளில் கூட்டம் அலைமோதியது. தஞ்சை, திண்டுக்கல் நகராட்சிகள் மாநகராட்சியாக்கப்படும் என்று அறிவித்துள்ள முதல்வர் ஜெயலலிதா 6 மாவட்டங்களில் 798 கோடி ரூபாயில் கூட்டு குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் சட்டசபையில் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபையில் புதனன்று விதி எண் 110 கீழ் முதல்வர் ஜெயலலிதா ஒரு அறிக்கை வாசித்தார். திண்டுக்கல், தஞ்சாவூர் நகராட்சிகள் மாநகராட்சியாகவும், காரைக்குடி, சிவகாசி நகராட்சிகள் சிறப்பு நிலை நகராட்சிகளாகவும் தரம் உயர்த்தப்படும் என்றும் முதல்வர் அறிவித்தார். பெருகி வரும் மக்கள் தொகை, அதிகரித்து வரும் வருவாய், பணிகளின் தன்மை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு திண்டுக்கல் மற்றும் தஞ்சாவூர் ஆகிய 2 நகராட்சிகள் மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தப்படும். காரைக்குடி மற்றும் சிவகாசி நகராட்சிகள் தேர்வு நிலையிலிருந்து சிறப்பு நிலை நகராட்சிகளாக தரம் உயர்த்தப்படும் என்பதையும், ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களில் தலா 100 மில்லியன் லிட்டர் குடிநீர் திறனுடைய கடல் நீரை குடிநீராக்கும் நிலையம் அமைக்கப்படும் என்றும், காவிரி நீரை ஆதாரமாக கொண்டு திண்டுக்கல், திருப்பூர், ஈரோடு, திருச்சியில் கூட்டு குடிநீர் திட்டங்களும், பவானி ஆற்று நீரை கொண்டு கோவையிலும், கொள்ளிடம் ஆற்று நீரை கொண்டு தஞ்சாவூரிலும் மொத்தம் 797 கோடியே 69 லட்சம் ரூபாயில் கூட்டு குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் முதல்வர் அறிவித்தார். ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் தலா 100 மில்லியன் லிட்டர் குடிநீர் திறனுடைய கடல் நீரை குடிநீராக்கும் நிலையங்கள் அமைக்கப்படும் என்பதை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.
மேலும் திருச்சி, நெல்லை, திருப்பூர், ஈரோடு, சேலம் ஆகிய 5 மாநகராட்சிகள் மற்றும் 24 நகராட்சிகளில் 27 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திடக்கழிவிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் நவீன உயிரி எரிவாயு கூடங்கள் அமைக்கப்படும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்தார். நகராட்சிகளின் நிதி கணக்குகளை பராமரிக்க தமிழ்நாடு நகராட்சி கணக்கு பணி என்ற பணியமைப்பு உருவாக்கப்படும் என்றும் முதல்வர் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபையை புதனன்று தேமுதிக புறக்கணித்த நிலையில் திமுக உறுப்பினர்களும் பங்கேற்கவில்லை. சட்டசபையில் செவ்வாயன்று கூட்டுறவு சங்க தேர்தல் தொடர்பாக தங்களை முதலில் பேச அனுமதிக்காமல் இறுதியில் அனுமதிக்க சபாநாயகர் முன்வந்ததை கண்டித்து தேமுதிக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். பிரதான எதிர்க்கட்சியான தங்களுக்கு முதலில் பேச வாய்ப்பு அளிப்பதில்லை என்பதால் சபையை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளதாகவும் தேமுதிக அறிவித்திருந்தது. இந்நிலையில் புதனன்று சட்டசபையில் இப்பிரச்சினையை எழுப்பிய கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியினர் பிரதான எதிர்க்கட்சியான தேமுதிகவிற்கு முதலில் பேச வாய்ப்பு தர வேண்டும் என்று வலியுறுத்தினர். சட்டசபை விதி 98 கீழ் யாரை பேச அழைக்க வேண்டும் என்பது தனது உரிமை என்றும் சபைக்கு வெளியில் தேமுதிகவினர் தன்னை பற்றி கருத்து கூறியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் சபாநாயகர் தனபால் கூறினார். அதைத் தொடர்ந்து புற்றீசல் போல் பெருகி வரும் அனுமதி பெறாத வீட்டு மனைகள் விற்பனை தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதுகுறித்து பத்திரப்பதிவு மற்றும் உள்ளாட்சித்துறை வாயிலாக கலந்தாலோசனை நடத்தப்படும் என்றும் மனைகள் வரன்முறைப்படுத்தப்படும் என்றும் வீட்டு வசதித்துறை அமைச்சர் வைத்திலிங்கம் பதில் தந்தார். ஆனால் பதிலில் திருப்தி இல்லை என்று கூறி புதிய தமிழகம் கட்சி வெளிநடப்பு செய்தது. எந்தவிதமான பொது இடத்துக்கும் 1 சென்ட் நிலம் கூட விடாமல் அந்த பொது இடத்துக்கு விட வேண்டியதையும் சேர்த்து விற்று விடுகிறார்கள். எனவே இது மிகப்பெரிய குற்றம். எனவே இந்த குற்றத்தை இழக்கக்கூடியவர்கள் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். பத்திரப்பதிவு அலுவலகங்களில் இதற்கு எந்த காரணத்துக்கு கொண்டும் பதிவு செய்யக்கூடாது என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். ஆனால் இதற்கு உண்டான பதில் இன்று நாங்கள் கொடுத்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் இல்லாத காரணத்தினால் திருப்தி இல்லாத பட்சத்தில் நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறேன். 2 நாள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட திமுகவினருக்கு விதிகளை தளர்த்தி சட்டசபையில் கலந்து கொள்ள சபாநாயகர் அனுமதி அளித்திருந்த போதும் அக்கட்சியினர் யாரும் புதனன்று சபைக்கு வரவில்லை. டெல்லியில் மார்க்சிஸ்ட் கட்சியினர் நடத்திய முற்றுகை போராட்டத்தால் விரக்தி அடைந்த மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி மத்திய நிதியமைச்சர் சிதம்பரத்துடனான சந்திப்பை ரத்து செய்துவிட்டு மேற்குவங்கத்துக்கு திரும்பினார். டெல்லியில் திட்டக்குழு அலுவலகத்தில் நடந்த கூட்டத்தில் பங்கேற்க வந்த மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜியை செவ்வாயன்று மாலை மார்க்சிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த தொண்டர்கள், மாணவர் அமைப்பினர் சுற்றி வளைத்து கரோ செய்தனர். அவருடன் வந்த நிதியமைச்சர் அமித் மித்ராவை போராட்டக்காரர்கள் சரமாரியாக தாக்கினர். கொல்கத்தாவில் நடந்த போராட்டத்தில் மார்க்சிஸ்ட் மாணவர் சுதீப்தோ குப்தா மரணமடைந்ததை கண்டித்து இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. இதனால் கடும் கோபமும் அதிர்ச்சியும் அடைந்த மம்தா உடல்நலக்குறைவு காரணமாக செவ்வாயன்று பிரதமர் மன்மோகன் சிங்குடனான சந்திப்பை ரத்து செய்தார். மம்தாவை டெலிபோனில் தொடர்பு கொண்டு பிரதமர் மன்மோகன் சிங் உடல்நலம் விசாரித்தார். அதோடு மத்திய அரசின் சார்பில் போராட்டக்காரர்களுக்கு கண்டனமும் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் புதனன்று மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரத்தை சந்திப்பதாக திட்டமிட்டிருந்த மம்தா உடல்நலத்தை காரணம் காட்டி அந்த சந்திப்பையும் ரத்து செய்தார். பிறகு தனி விமானத்தில் கொல்கத்தாவுக்கு கிளம்பினார். டெல்லி சம்பவத்துக்கு பதிலடியாக மேற்கு வங்கத்தில் பல இடங்களில் மார்க்சிஸ்ட் அலுவலகங்கள் மீது மம்தாவின் திரிணாமுல் கட்சியினர் செவ்வாயன்று தாக்குதல் நடத்தினர். இதனால் மேற்கு வங்கத்தில் இரு கட்சியினரிடையே மோதல் ஏற்படும் சூழல் உள்ளது. அதனால் டெல்லியில் உள்ள திரிணாமுல் கட்சி மார்க்சிஸ்ட் அலுவலகங்கள் முன்பும் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. கொடைக்கானல் மலைப்பகுதியில் 1000 அடி பள்ளத்தில் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் லாரி கிளீனர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். திருச்சியிலிருந்து கொடைக்கானலுக்கு மணல் ஏற்றிக்கொண்டு 2 லாரிகள் சென்றன. முதல் லாரியை வேல்முருகன் என்பவர் ஓட்டிச் சென்றார். அவருடன் தீபக் என்ற கிளீனர் உடனிருந்தார். டம்டம் பாறை அருகே வந்து கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து லாரி 1000 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்து குறித்து பின்னால் வந்த லாரி ஓட்டுநர் அளித்த தகவலை தொடர்ந்து தேவதானப்பட்டி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். இந்த விபத்தில் தீபக் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த நிலையில் பள்ளத்தில் விழுந்து கிடந்த ஓட்டுநர் வேல்முருகனை கயிறு கட்டி மேலே கொண்டு வந்து சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். டம்டம்பாறை கிட்ட லாரி உருண்டதுல ஒருத்தர் பலமான அடி, ஒருத்தர் இறந்து போயிட்டார். அவரை பலமான அடிவட்டவரை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்க. குறுகலான மலைப்பாதையால் தான் இதுபோன்ற விபத்துக்கள் நடைபெறுவதாகவும் மலைப்பாதையை அகலப்படுத்த வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
திமுக விலகியதால் காங்கிரஸ் கட்சிக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் ஞானதேசிகன் கூறியுள்ளார். மதுரையில் நடைபெற்ற லோக்சபா தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள் கருத்தரங்கில் மாநில தலைவர் ஞானதேசிகன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் காங்கிரஸ் தனித்தும் கூட்டணி அமைத்தும் போட்டியிட்டுள்ளது என்றும், கூட்டணியிலிருந்து திமுக வெளியேறியதால் காங்கிரஸ் கட்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும் கூறினார். லோக்சபா தேர்தல் கூட்டணி குறித்து அப்போது முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். கண்டிப்பாக இல்லை. கூட்டணியை வைத்து காங்கிரஸ் கட்சி இல்லை. காங்கிரஸ் கட்சி கூட்டணியோடு போட்டி இருக்கிறது. தனியாகவும் நாங்கள் போட்டியிட்டு இருக்கிறோம். 77, 89, 2008, 2009. ஆகவே எங்களுக்கு தனியாக போட்டியிட்டும் பழக்கம் உண்டு, கூட்டணியோடு போட்ட பழக்கம் உண்டு. ஆகவே எங்களை பொறுத்தமட்டில் எந்த விதமான பாதகமும் இல்லை. இந்த கருத்தரங்கில் மதுரை லோக்சபா தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். 10 வயது சிறுமியை லாக்கப்பில் அடைத்த சம்பவம் தொடர்பாக விளக்கம் அளிக்கும்படி உத்தரப்பிரதேச அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் புலன்ஷார் பகுதியில் உள்ள மேர்பூர் கிராமத்தில் 10 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டது தொடர்பாக அவரும் அவரது தாயும் மகளிர் போலீஸ் நிலையத்துக்கு சென்றனர். ஆனால் அங்கிருந்த பெண் போலீசார் விசாரணைக்காக 10 வயது சிறுமியை லாக்கப்பில் அடைத்து வைத்தனர். அதை பத்திரிகையாளர் ஒருவர் படம் பிடித்து டிவி சேனல்களில் ஒளிபரப்ப பெரும் சர்ச்சை உண்டானது. அதையடுத்து 2 பெண் போலீஸ் அதிகாரிகள் இடமாற்றமும் 2 பெண் போலீஸ் கான்ஸ்டபிள்கள் சஸ்பெண்டும் செய்யப்பட்டனர். மைனர் சிறுமியை லாக்கப்பில் அடைக்கவோ போலீஸ் நிலையத்தில் விசாரணைக்காக வைத்திருக்கவோ சட்டம் அனுமதிக்காத நிலையில் உத்தரப்பிரதேச மகளிர் போலீசாரின் அடாவடி செயலுக்கு நாடு முழுவதுமிருந்து கண்டன கணைகள் கிளம்பியுள்ளன. இந்நிலையில் மீடியாக்களில் வெளியான செய்தியின் அடிப்படையில் இந்த பிரச்சினையை உச்சநீதிமன்றம் தானாக புதனன்று விசாரணைக்கு எடுத்துக் கொண்டது. மைனர் சிறுமியை லாக்கப்பில் அடைத்தது ஏன் என்பது பற்றி விளக்கம் அளிக்க உத்தரப்பிரதேச அரசுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டனர். விசாரணை ஏப்ரல் 15ஆம் தேதி மீண்டும் நடக்கும் எனவும், அன்றைய தினம் உத்தரப்பிரதேச அரசு முழு விவரங்களுடன் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். நுங்குவின் விளைச்சல் குறைந்துள்ளதால் அதன் விலை அதிகரித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பனை தொழிலை நம்பி ஆயிரக்கணக்கான மக்கள் உள்ளனர். இந்த ஆண்டு பருவமழை பொய்த்து போனதால் வறட்சியை தாங்கி வளரும் பனை மரமும் கருகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் நுங்குவின் உற்பத்தியும் பாதிக்கப்பட்டுள்ளது. சீசன் துவக்க காலத்திலேயே நுங்குவின் விலை உயர்ந்துள்ளதால் வரும் நாட்களில் அதன் விலை பல மடங்கு உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நுங்கு 10 ரூபாய்க்கு 4 இருந்துச்சு. இந்த வருஷம் 3 ரூபான்றாங்க. நிறைய வெயில், மரம் வேற நிறைய காஞ்சிடுச்சு. இது நுங்கு சாப்பிட்டாதான் தண்ணி தாகம் கொஞ்சம் அடங்குற மாதிரி இருக்குது. நிறைய தண்ணி தாகம் எடுக்குது. இது கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்குது. இது கொஞ்சம் சாப்பிட்டு இது பண்ணாங்க. விலை அதிகரித்து காணப்பட்டாலும் வெப்பத்திலிருந்து உடலை பாதுகாப்பதற்காக நுங்கு வாங்கி செல்லும் மக்களின் எண்ணிக்கை குறையவில்லை. தங்கத்தின் விலை புதன்கிழமை அன்று சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,160 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,770 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 1 ரூபாய் 10 காசுகள் அதிகரித்து 1 கிராம் 56 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்கப்பட்டது. பார் வெள்ளியின் விலை 52,640 ரூபாயாக இருந்தது. மாடித் தோட்டத்தில் இயற்கையான முறையில் வீட்டுக் கழிவுகளை உரமாக பயன்படுத்தி ரசாயன கலப்பில்லாத காய்கறிகளை விளைவிக்கிறார் கோவையைச் சேர்ந்த சித்ரா என்கிற பெண்மணி. உணவே மருந்து என்பார்கள். ஆனால் இயற்கை விவசாயம் மாறிப்போன நிலையில் நாம் உண்ணும் உணவுகளிலும் காய்கறி பழங்களிலும் அவற்றின் இயற்கையான சத்துக்களை விட அவற்றை வளர்ப்பதற்காக பயன்படுத்தும் பூச்சிக்கொல்லி, உரம் உள்ளிட்டவற்றின் தாக்கமே அதிகரித்து வருகிறது. இதற்கு மாற்று வழியாக தம் வீட்டிற்கு தேவையான காய்கறிகளையும் பழங்களையும் தனது வீட்டு மொட்டை மாடியிலேயே இயற்கையான முறையில் விளைவிக்கிறார் சித்ரா என்ற கோவை வாசி பெண். தேவையில்லாமல் ஒதுக்கப்படும் பிளாஸ்டிக் கேன்கள் இவரது வீட்டு மொட்டை மாடியில் செடிகளின் தொட்டிகளாக மாறுகின்றன. இவற்றில் தென்னை நார் கழிவுகளை நிரப்பி அதில் கத்திரிக்காய், பீட்ரூட், பச்சை மிளகாய், தக்காளி, வெண்பூசணி, தட்டை பயிறு மற்றும் கீரை வகைகளை பயிரிட்டு தனது வீட்டின் உபயோகத்திற்கு பயன்படுத்துவதோடு மட்டுமில்லாது பக்கத்து வீடுகளுக்கும் கொடுத்து உதவுகிறார். பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆகுது, விளைநிலங்கள் கம்மியாகுது. ஸோ நம்ம ஒவ்வொருத்தரும் இதை உணர்ந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர், கெமிக்கல் பெஸ்டிசைட் போடுற உணவை நம்ம அந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதுனால
நிறைய விஷயங்கள் மனுஷங்கள்ல இன் ஹியூமன் அது வந்து நர்வஸ் சிஸ்டம் கொலாப்ஸ் பண்ணுது, கேன்சர் வருது. இந்த கெமிக்கல் சாப்பிட்றதுனால குழந்தை இன்மை வந்து ஜாஸ்தியாவாயிட்டு இருக்கு. அது இல்லாம ஒரு வீட்டுக்கு உண்டான காய்கறிகள் நம்மளே ஈஸியா நம்ம வீட்டுல கொஞ்சம் இடத்த வச்சு வளர்த்த முடியுங்கிறப்ப நம்ம ஏன் கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ண காய்கறிகளை சாப்பிடணும்ன்ற அந்த அவேர்னஸ் நம்ம எல்லாருக்கும் வரணும். கண்டிப்பா வீட்டில் பசுமை தோட்டம் அமைத்தால் காய்கறிகள் பயிரிடுவது மட்டுமில்லாது வீட்டையும் குளுகுளுவென வைத்திருக்கலாம். கோடை காலத்திலும் பகல் நேரத்திலும் மின்சார தேவையையும் மிதமாக குறைக்க முடியும். குறைந்த தண்ணீரில் நிறைந்த பலன் தரும் பசுமை தோட்டம் வீட்டில் தனியாக வசிக்கும் இல்லத்தரசிகளுக்கு சிறந்த துணை என்றும் இவற்றின் பயன்களை அடுக்குகிறார் சித்ரா. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.